It's hero time. வெல்கம் பேக் டு மிஷன் வைடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆதி காலத்துலேருந்து ஃபேமஸான கார்ட்டூன் ஷோவான பென்டன் அதோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க guys வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே வாங்க போகலாம். ஆக்சுவலாக பென்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் அமெரிக்கன் டெலிவிஷன் சீரிஸ். இதோட கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஆக்ஷன். ஆல்ரெடி ஒரு மார்வல் அனிமேஷன் சீரிஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான அல்டிமேட் ஸ்பைடர்மேன் சீரிஸில் இவர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பென்டன் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2005, ஆனால் என் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2014. ஏன்னா 2014 எண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் முழு வீடியோ பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். பென்டன் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பென்டன் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஹியூமன் ஃபார்ம்லேருந்து ஏலியனா மாறான்னு வச்சுக்கோங்களேன். அதே ஹியூமன் ஃபார்மில் தான் இருப்பார், ஆனால் கொஞ்சம் ஜெயஜாட்னிக்காக தெரியவார். அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும், அவ்வளோதான். அவர் வந்து ஃபஸ்ட் ஏலியன் ஃபேஸ்லாம் வராது. அது வந்து அவங்களுக்கு தோணி குழந்தைங்க நிறைய ஈர்க்கப்பட்டு வரும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஏலியன் ஃபார்ம் வந்து முழு ஏலியனாக மாறுறதை அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. அது வேறு லெவலில் அந்த கான்செப்ட் ஹிட் ஆயிடுச்சு. 2005லேருந்து 2014 வரைக்கும் பண்ண எந்த எபிசோடுமே ஃப்ளாப்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குது. அதோட வெற்றியை தொடர்ந்து டாய்ஸ் நிறைய விட ஆரம்பித்தாங்க. வேர்ல்டு வைடில் அந்த டாய்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் எப்போ கடைக்கு போவோமோ அந்த பென்டன் டாயை வாங்காம விட மாட்டோம். அந்த மாதிரி யாரெல்லாம் பென்டன் டாய்ஸை வாங்கியிருக்கீங்களோ, முக்கியமாக அந்த வாட்சுங்க, அந்த வாட்சை மறக்கவே முடியாதுங்க. அந்த வாட்செல்லாம் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மேன் ஆஃப் ஆக்ஷன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஃபேமஸான அதில் இருக்க ஏலியன் பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ்ன்ட்டு. ஆனால் நான் அதை அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது வந்து டைமண்ட் ஹெட் தான். உங்களுக்கு எந்த ஏலியன் பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுறேங்க. 2005 கிளாசிக் சீரிஸ் விட்டாங்க பார்த்தீங்களா, அதோட ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறதுக்காக 2 சீரிஸ் விட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டன் அல்டிமேட் ஏலியன். இந்த 2 சீரிஸ் விட்டாங்க. அது வேற லெவல் மாஸ் ஹிட் ஆகுதுங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா கார்ட்டூன்லையும் சொன்ன மாதிரி இவங்களும் மூவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் போனாங்க. 2 லைவ் ஆக்ஷன் மூவிஸை ரிலீஸ் பண்ணாங்க. அது அவங்களுக்கு ஹியூஜ் சக்ஸஸை தேடி தந்துருக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செம்ம ஃப்ளாப் ஆகுது, படு தோல்வி ஆகிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி லைன் வந்து ஒழுங்காகவே இல்லைங்க, ப்ராப்பராகவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த வில்லன்ஸ் வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன்ஸுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கே கொடுக்கல. அதான் பேக் ஸ்டோரி, அவங்க எப்படி உருவாங்கினாங்கன்றதை காட்டலை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏலியன்ஸ் உருவாகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது பென்டன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது எல்லாத்தையுமே டார்க்கான பிளேஸில் காட்டியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே வரலை அந்த பார்க்குறதுக்கு. எங்கள் டீமுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. உங்களுக்கு என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். 2012 வந்து பென்டன் வந்து ரீபூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு புது சீரிஸ் விடுறாங்க. அது எதுக்கு ரீசன்லாம் எனக்கு தெரியல. அது என்ன சீரிஸ்ன்னு கேட்டிங்கன்னா பென்டன் ஆம்னிவர்சன் சீரிஸ்னாங்க. அது வந்து பரவாயில்லாமல் இருந்துச்சு. 2014 வரைக்கும் பரவாயில்லாமல் இருந்துச்சு. 2014 அப்புறம் மறுபடியும் ரீபூட் பண்ணுறாங்க. ரீபூட் பண்ணி புது சீரிஸ் கொண்டு வராங்க. அது படு தோல்வியை தழுவுது. ஏன்னா கான்செப்ட் சுத்தமாக நல்லா இல்லை. அதிலிருந்து எங்களுக்கு வந்து பென்டனில் இந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு அந்த ஸ்டோரி லைனு. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஆம்னிவர்ஸ் சீரிஸ் அதை 2014 வரைக்கும் முடிச்சிருந்தாலுமே பர்ஃபெக்ட் எண்டிங்காக இருந்திருக்கும். பென்டனுக்கு அந்த பேராச்சும் காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அதை அவங்க பண்ணல. இதில் வேறு இது ஃப்ளாப்பை தொடர்ந்து இதுலேயும் ஒரு மூவி விட்டாங்க பாருங்கள், இந்த மார்ச் மந்தில் தான். யாரெல்லாம் அந்த மூவி பார்த்தீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸு. அவ்வளோதான் இதோட ஸ்டோரி காஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் எங்களோட முன்னேற்றம் இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பை.